வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. கொல்கத்தா டாக்டர் இவங்களை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நாடே மிகப்பெரிய அளவில், நாடு இல்லை உலகம் ஃபுல்லாக இவங்களுக்கு வந்து ஒரு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல போராட்டம் நடந்துச்சு. இவங்களை என்ன பண்ணியிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இவங்களை பற்றி தான் இவங்க அப்பா ஒரு சில மெமரிஸை வந்து அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவங்க படித்தது பெங்காலி மீடியத்தில் தான் படிச்சிருக்காங்க. இவங்க அப்பா வந்து இவங்க வந்து எதுவும் நடந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக ரிக்ஷா 400 கொடுத்து ரிக்ஷா வந்து புக் பண்ணியிருக்காங்க. புக் பண்ணதில் இவங்களுக்கு வந்து அந்த ரிக்ஷா வேணாம், 400 எதுக்கு செலவு பண்ணி நான் போகணும், ரிக்ஷாலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா தெருவோரம் கூட்டு போகும்போச்சில் நிறைய கடை இருக்குமா. என்ன கடை இருக்குன்னா மாதுளப்பழம், ஃப்ரூட்ஸ் கடை நிறைய இருக்கும் போல். அவங்க பொண்ணுக்கு மாதுளப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் போல். அதனால் அவங்க அப்பாட்ட என்ன கேட்பாங்கன்னா, அப்பா எனக்கு வந்து பூஜைக்கு உங்களுக்கு பொருள் வேணும்லப்பா, அதுக்கு மாதுளப்பழம் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அப்பாவோட வறுமை இதெல்லாம் நடந்தது ஒரு 5 வயசில். அப்பாவோட வறுமையை அப்போவே அவங்க புரிஞ்சு டேரெக்டாக அவங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு பிறகு இன்டெரக்டாக அவங்க வந்து சொல்லும்போது வந்து அவங்க அப்பாவுக்கு அது நல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கு. அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்பவும் பின்தங்கிய குடும்பம் தானே, ஒரு கடை தான் வச்சுருந்துருக்காங்க. அந்த கடையை வச்சு அவங்களோட ரிலேஷன் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன கேட்பாங்கன்னா, ஒரு கடையை வச்சு எப்படி உன் பிள்ளை எவ்வளோ பெரிய டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட ஒரு பங்கு தான் என் பொண்ணுக்கு கொடுத்துருந்தேன், மிச்சம்லாம் அவளோட கடின உழைப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்க தான் சொல்லுவாங்களாம். அவங்க அப்பாவுக்கு வந்து டிபி இருக்குது, டெய்லி மாத்திரை சாப்பிட்டாகணும். அப்படி சாப்பிடலன்னா இஷ்யூ ஆகும். ஒரு நாள் அதே மாதிரி தான் சாப்பிடும்போது வந்து மாத்திரை சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாப்பிடலன்னு சொல்லும் போதில் இல்லை, நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சாப்பாடே சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க அப்பா மேலே வந்து மிகப்பெரிய ஒரு பாசம் வச்சுருக்காங்க. அவங்க குடும்பத்து மேலேயே ரொம்ப பாசம் வச்சுருந்துருக்காங்க. அவங்களுக்கு இப்போ தான் வந்து மேரேஜுக்கு வந்து மாப்பிள்ளெல்லாம் தேடி ஒரு இடத்துல கன்ஃபார்ம் ஒரு 90% வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. மேரேஜ் அந்த இதுக்கு கூட அப்போ அவங்களால வந்து அவ்வளோ அமௌண்ட், மேரேஜுக்கு வந்து அவ்வளோ அமௌண்ட் செலவாகும், அதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக பண்ணால் போதும்பா, மிச்சதெல்லாம் நானே பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்னென்னு சொல்கிறாங்கன்னா, 2011 இருந்து விடிய காலமே முழிச்சு டெய்லி படிச்சுட்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் விடாமல் ஃபுல்லாக படிக்கிறது அவங்களோட வேலை போல். ரெண்டாவது ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. பொண்ணு வந்து காரில் வேலைக்கு போகணும். எல்லாரோட அப்பா அம்மா ஆசை அது ஒன்று இருக்கும். நம்ம பிள்ளை வந்து நல்லா இருக்கணும், ஒரு கார் அந்த மாதிரி வாங்கி செட்டில் ஆகணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. பிள்ளை வந்து வேலைக்கு போகுது, அவங்க ஒரு காரில் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. அதை வந்து நிறைவேறாமையே போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. கோவிட் டைமில் கூட அவங்க பொண்ணு வந்து அவங்க பக்கத்தில் வந்து ஒரு பாதுகாப்பு அறை அமைச்சிருப்பாங்களா எல்லா இடத்துலையும், அதுக்கெல்லாம் வந்து அவங்க தான் வந்து பொறுப்பு போல். அதெல்லாம் வந்து கோவிட் டைமில் கூட வந்து பல பேருக்கு வந்து நோயாளிகளுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க வந்து சொல்கிறது என்னென்னா, அவங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க என்னென்னா, அவங்க பொண்ணுக்கிட்ட தான் உயிரை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு போகிறவங்க எல்லாருமே அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டாக்டர் என் பொண்ணோட கனவு எல்லாமே இப்போ வந்து கதையாக மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியாக அவங்க பொண்ணுக்கிட்ட என்ன பேசியிருந்தாங்கன்னா, அவங்க அம்மா கால் பண்ணி பேசியிருக்காங்க. பேசும்போது சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சாப்பிடும்போது இல்லைம்மா நான் சப்பாத்தி சாப்பிட்ருக்கேன், ஆர்டர் பண்ணியிருக்காங்க, சப்பாத்தி சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோறு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பாவை நல்லா பார்த்துக்குங்க, அப்பாவுக்கு டேப்லெட் கொடுங்க, டேப்லெட் கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கடைசியாக பேசுனது. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. வந்தவொன்னே அவங்க பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பொண்ணு இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ரேப் பண்ணி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. அவங்ககிட்ட கேட்கும்போது இதான் சொல்கிறாங்க, நாங்கள் போய் டைரெக்டாக பார்த்தோம், பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு பொண்ணு எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய கனவு எல்லாத்துக்குமே, ஒரு டாக்டர் ஆகணும்னா மிகப்பெரிய கனவு இருக்கும். பெரிய விஷயம், ஒரு அச்சீவ்மெண்ட். டாக்டர் மட்டும் இல்லை, எந்த ஜாப் எடுத்தாலும் நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் வைக்கிறீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய இது. அதே மாதிரி அவங்க பொண்ணு ரொம்பவும் கஷ்டப்பட்ட இடத்துலேருந்து வந்து ஒரு டாக்டர் ஆகி வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. இது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 1 வீக்காக வந்து ஃபுல்லாக நியூஸ் சேனல்லாம் வந்து மேக்ஸிமம் கவரேஜ் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி ரேப் தான். ஏன்னா அதிகமாக வெளியே வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி சின்ன குழந்தைகள்லாம் இப்போ நானே ஒரு 2, 3 வீடியோ போட்டேன். இந்த மாதிரி சின்ன குழந்தைகள்லாம் வந்து ஏகப்பட்ட ரேப் நடந்துட்டு தான் இருக்குது. ரீசெண்டாக நிறைய இடத்துல நடந்துருச்சு. இப்போது தமிழ்நாட்டில் கூட ஒரு கேஸ் ஒன்று இதாகிருக்கு. இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்துட்டு. இதுக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு பொண்ணோட வாழ்க்கையே கதையாக மாறிட்டு